பேச வேண்டும் என்பதற்காக பேசுகிறேன். பல விமர்சனங்கள் இருந்தாலும் கூட நான் அதிலே மேடையிலே கூறவில்லை. நான் ஏற்பாட்டாளர்களுக்கு நான் தனிப்பட்ட முறையிலே அதை தெரிவிப்பேன் என்ற உறுதிமொழியுடன் சில விடயங்களை கூறுகின்றேன். என்னை பேசுமாறு இந்த தலைப்பை தந்தவர் சுவாமி வேலன் சுவாமி அவர்கள். பிரிக்கப்படாத ஒன்றிணைந்த நாடு என்ற அடிப்படையில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் தீர்வு திட்ட வரைவை தயாரிப்பதில் வட்டுக்கோட்டை தீர்மானத்திற்கு முற்றிலும் எதிரானது என்ற விடயத்தை பேசுமாறு கூறியிருந்தார். இதிலே நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த பிரிக்கப்படாத ஒன்றிணைந்த நாடு என்றால் என்ன, பிரிக்கப்படாத ஒன்றிணைந்த நாடு என்றால் என்ன என்ற வரைவிலக்கணம் தெரிந்தால் மாத்திரம்தான் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். உண்மையில் இந்த பிரிக்கப்படாத ஒன்றிணைந்த நாடு என்றால், ஒரு நாட்டில் புவியியல் எல்லைகள் பிரிக்கப்படாமலும் நாட்டில் இறையாமை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாடு பேணப்பட்டும் அதே வேளையில் பல்வேறு இன மொழி அல்லது மதங்கள் அனைவரும் சமத்துவ உரிமையுடன் ஒருமித்து வாழும் அரசமைப்பை குறிக்கும். இது ஒரு ஒருமைப்பாடு மற்றும் கூட்டாட்சி தத்துவங்களில் கலவையாகும். இதன் முக்கிய சிறப்பம்சம் என்னவென்றால், மத்திய அரசாங்கம் முழுமையான இறையாமையை கொண்டிருக்கும். நாட்டின் ஒருமைப்பாட்டிற்குள் இருந்து கொண்டு மாகாணங்கள் அல்லது மாநிலங்களுக்கு அதிகார பகிர்வு, அரசியலமைப்பு அதிகாரங்கள் என்பன வழங்கப்படும். நாட்டை துண்டாடவோ அல்லது தனிநாடாக பிரிக்கவோ சட்டப்படி எந்த ஒரு தரப்புக்கும் அதிகாரம் இல்லை. இதுதான் இந்த பிரிக்கப்படாத நாடு. இந்த பிரிக்கப்படாத நாட்டுக்காகத்தான் தந்தை செல்வா அவர்கள் 1949ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி இலங்கை தமிழரசு கட்சியை தோற்றுவித்து இந்த நாட்டுக்குள் ஒற்றுமையாக சமஷ்டி அடிப்படையிலே நாங்கள் வாழ வேண்டும் என்ற தீர்மானத்துக்காக இலங்கை தமிழரசு கட்சியை உருவாக்கினார். அவர் உருவாக்கி ஏறக்குறைய 33 வருடங்களாக போராடினார். அந்த போராட்டம் என்பது எவ்வாறான போராட்டமாக இருந்தாலும் அகிம்சை ரீதியான போராட்டங்கள் செய்தார். மகாநாடுகளை நடாத்தினார், பேசி பார்த்தார். எந்த ஒரு அசைவுக்கும் இசையாத சிங்கள தேசமானது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் அவரை ஏமாற்றியதன் விளைவாகத்தான் இந்த பிரிக்கப்படாத நாட்டிலே நாங்கள் தீர்வு இனி இல்லை என்ற ஒரு நிலைமைக்கு வந்தார். அதன் காரணமாகத்தான் 1972ஆம் ஆண்டு மே மாதம் 24ஆம் தேதி தமிழர் கூட்டணி என்பதை உருவாக்கப்பட்டது. மன்னிக்கவும், அதற்காக தமிழர் கூட்டணி உருவாக்கப்படவில்லை. தமிழர் கூட்டணியை உருவாக்கினார்கள் 1972ஆம் ஆண்டு புதிய அரசியல் யாப்பை கொண்டு வருவதற்கை எதிர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த தமிழர் கூட்டணி உருவாக்கப்பட்டது. அந்த தமிழர் கூட்டணியை உருவாக்குவதற்கு அப்பொழுது 3 கட்சிகள், வடக்கு கிழக்கிலே இருந்த கட்சி 2 கட்சி தான். இலங்கை தமிழரசு கட்சியும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியும் மாத்திரம்தான் வடகிழக்கிலே ஒரு அரசியல் கட்சியாக இருந்தது. அதற்கு அப்பால் தோட்ட தொழில், அதாவது மலையகத்திலே இருக்கக்கூடிய சௌவியமூர்த்தி தொண்டமான் அவர்களையும் இணைத்து இந்த அரசியல் அமைப்பை எதிர்ப்பதற்காக அவர்கள் தமிழர் கூட்டணியை 1972ஆம் ஆண்டு மே மாதம் உருவாக்கி இருந்தார்கள். அதற்காக போராடினார்கள். அதற்காக பல்வேறுபட்ட ஆர்ப்பாட்டங்களை செய்தார்கள். அந்த காலகட்டத்தில் தான் தமிழ் இளைஞர் பேரவை தமிழ் மாணவர் பேரவையாக இருந்து தமிழ் இளைஞர் பேரவையாக பரிணமித்த போது தமிழ் இளைஞர் பேரவையும் தமிழர் விடுதலை கூட்டணியும் இணைந்து பல்வேறுபட்ட அகிம்சை ரீதியான போராட்டங்களை செய்தார்கள். கருப்பு கொடி போராட்டமாக இருக்கலாம், அல்லது கடையடைப்பு போராட்டமாக இருக்கலாம், அரசியல் சார்ந்த காரியாலயங்களை முடக்குகின்ற சத்தியாகிரக போராட்டங்களாக இருக்கலாம். அந்த போராட்டங்களை செய்து கொண்டு வருகின்ற வேளையில் தான் இந்த 3 கட்சிகளும் இணைந்து 1976ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி தமிழர் கூட்டணி என்ற பெயரை தமிழர் விடுதலை கூட்டணியாக மாற்றி இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தை முன்வைத்தார்கள். இதில் நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால், வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளாக நான் ஏற்கனவே கூறியது போன்று 2 கட்சி மாத்திரம்தான் இருந்தது. அந்த 2 கட்சியுடன் மலையக கட்சியையும் சேர்த்து இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தை எடுத்தாலும் கூட வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கான அங்கீகாரத்தை பெறுகின்ற தேர்தல் நடக்கின்ற போது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸாக இருக்கக்கூடிய ஜி பொன்னம்பலம் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டாலும் கூட அவர் இந்த தேர்தல் வருவதற்கு முன்பே அவர் மரணித்து விட்டார். தந்தை செல்வா அவர்களும் இயற்கை எய்து விட்டார். சௌவியமூர்த்தி தொண்டமான் மாத்திரம் அந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தை ஏற்றாலும் கூட மலையகத்தில் இருக்கக்கூடிய
அந்த புவியியல் சார்ந்த நிலப்பரப்பில் வடகிழக்கில் சேர்ந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு ஒவ்வாமையாக இருந்ததன் காரணமாக அவர் அதற்கு ஆதரவு கொடுத்து அங்கே தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அந்த தேர்தல் பிரச்சாரம் செய்கின்ற போது அவர் கூறிய விடயம் என்னவென்றால், வடகிழக்கிலே சூரியன் உதிக்கின்ற போது மலையகத்திலே சேவல் கூறும். அவர் சின்ன சேவலாக இருந்தது. சேவல் கூறுகின்ற போது வடகிழக்கிலே சூரியன் உதிக்கும், தமிழ்கள மலரும் என்கின்ற பிரச்சாரத்தை செய்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் அந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் எடுக்கப்பட்டு இப்பொழுது 50 ஆண்டு கலந்திருக்கின்றது. இந்த தலைப்பிலே கூறப்பட்ட விடயம் பிரிக்கப்படாத அரசியல் தீவை இப்பொழுது இருக்கின்ற அரசியல் கட்சிகள் அதில் ஒத்துப்போகக்கூடாது என்ற ஒரு விடயத்திலே கூறப்பட்டிருக்கின்றது. இது நாங்கள் பார்க்கின்ற விடயம் என்னவென்றால், வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு பிறகு வந்த கட்சிகள் தான் இப்பொழுது இருக்கின்ற பல கட்சிகள். அதிலும் 1987 ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதிக்கு பிறகுதான் பல கட்சிகள் முளைத்தன. குறிப்பாக டெலோவாக இருக்கலாம், EPRLவாக இருக்கலாம், ENDLவாக இருக்கலாம், அல்லது ஈரோஸாக இருக்கலாம். பல்வேறு தமிழ் தேசிய கட்சிகள் அதற்கு பிறகுதான் முளைத்தன. அதற்கு முன்பு எந்த தமிழ் கட்சியும் இல்லை. இப்பொழுது நாங்கள் பார்க்கின்ற விடயம் என்னவென்றால், ஏறக்குறைய 20 கட்சிகள் இருக்கின்றது. பதிவு செய்யப்பட்ட கட்சிகள், பதிவு செய்யப்படாத கட்சிகள் என்று தமிழ் தேசிய கட்சிகள் இருக்கின்றது. ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு தீர்வு திட்டத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இதிலே கூறுகின்ற போது எங்கள் மத தலைவர் ஒருவர் கூறியிருந்தார், ஏற்கனவே ஏக பிரதிநிதித்துவம் இருந்தது, இப்பொழுது இல்லை என்று. உண்மையிலே ஏக பிரதிநிதித்துவம் இருந்தது 2 தலைவர் மாத்திரம்தான். தந்தை செல்வா அவர்கள் அஹிம்சை ரீதியாக போராட்டம் நடத்துகின்ற போது அவரும் ஏகோபித்த தலைவராக இருந்தார், தலைவராக இருந்தார். விடுதலை போராட்டம் ஆயுத போராட்டமாக பரிணமித்த பிறகு பிரபாகரன் அவர்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்ற போதும் அவரும் ஏகோபித்த தலைவராக இருந்தார். ஆனால் இதிலே 2009 18க்கு பிறகு, யுத்தம் மௌனித்ததுக்கு பிறகு தலைவர்கள் இல்லை. தலைவர்களை நாங்கள் தேடுகின்றோம். ஆனால் அரசியல் கட்சிகளாக தலைவர்கள் உருவாகி இருக்கின்றார்கள். அவர்கள் வைக்கின்ற தீர்வு திட்டங்கள் என்பது ஒவ்வொருவரும் ஒன்றை கொண்டு கொண்டார். ஒரு ஆள் 13 என்கின்றார், ஒருவர் ஐக்கிய ராட்சி என்கின்றார், இன்னொருவர் ஒன்றுபட்ட இலங்கைக்குள் சமஷ்டி அடிப்படையில் தீர்வு என்கின்றார். நாங்கள் கூறுகின்றோம், மக்கள் கூறுகின்றார்கள், வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் மூலம் நாங்கள் தீர்வு பெற வேண்டும் என்பதை நாங்கள் கூறுகின்றோம். ஆனால் இந்த விடயங்களை, இந்த அரசியல் கட்சிகளை ஒன்றிணைத்து ஒன்றாக ஒரு குரலாக செய்வது யார்? அதுதான் இப்பொழுது இருக்கின்ற கேள்வி. நாங்கள் கூறலாம், எல்லோரும் ஒன்று வாருங்கள். இப்பொழுது பல கட்சிகள் மாத்திரமல்ல, பல நிறுவனங்கள், பல அமைப்புகள், பல இயக்கங்கள் இப்பொழுது தீர்வு திட்டத்தை தயாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இப்பொழுது தீர்வு திட்டங்கள் மலிந்திருக்கின்றது. ஆனால் கொள்கை என்பது பலராலும் பிரிந்து செல்கின்றது. நாங்கள் இதில் ஒரு உண்மையை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த தந்தை செல்வா போராடிய அஹிம்சை போராட்டம், தலைவர் பிரபாகரன் அவர்கள் போராடிய ஆயுத போராட்டம், இந்த 2 போராட்டங்களின் வெற்றி என்பது சர்வதேசத்துக்கு இருக்கின்றது. சர்வதேச மனச்சாட்சியை தட்டி கொண்டிருக்கின்றது. இந்த சர்வதேசத்தின் ஊடாக நாங்கள் தீர்வுகளை பெற வேண்டுமாக இருந்தால் பறந்துபட்டிருக்கின்ற அரசியல் கட்சிகள் ஒருமித்த ஒரு கொள்கைக்கு வர வேண்டும். அந்த கொள்கையின் மூலமாக ஒரு தீர்வு திட்டத்தை தயாரிக்க வேண்டும். அதற்கு யார் பூனைக்கு மணி கட்டுகிறார் என்ற நிலைமை வடகிழக்கில் இருந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் பார்க்கலாம், ஆயர்கள் பலர் முயற்சி செய்தார்கள். ஒரு கட்சியை, பல கட்சியை உண்டாக்குவதற்காக, ஒற்றுமைப்படுத்துவதற்காக எவருமே வரவில்லை. அது நீண்ட ஒரு இடைவெளியாக இருந்து கொண்டிருக்கின்றது. தமிழ் சட்டத்தரணி ஒரு முயற்சி எடுத்தார்கள். அதற்கு கூட ஒவ்வொரு கட்சியிலே இருக்கின்ற சட்டத்தரணிகளே அதற்கு வரைவிலக்கணம் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த நிலையில் ஏற்கனவே இருந்த ஏகோபித்த தலைவர் வருவதாக இருந்தால், அவ்வாறாக வருவதாக இருந்தால், இந்த காலகட்டத்தில் அது ஒரு சாத்தியப்பாடு அற்ற என்றுதான் நான் நினைக்கின்றேன். அதை கொண்டு வருவது மக்களாகத்தான் இருக்க வேண்டும். மக்களின் போராட்டம் என்பதும் மக்களின் எழுச்சி என்பதன் மூலமாகத்தான் நாங்கள் அவர்களை எங்கள் வழிக்கு கொண்டு வர வேண்டும். அதற்காக இப்பொழுது நீங்கள் பார்த்திருக்கலாம், பலர் கூறிக்கொண்டு சென்றார்கள், வட்டுக்கோட்டை தீர்மானத்தில் கட்டுப்பட்டவர்கள் தான் அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும். ஆனால் இன்று வட்டுக்கோட்டை தீர்மானம் இந்த யாழ்ப்பாணத்திலே இடம்பெறுகின்றது. இந்த தமிழ் தேசிய கட்சிகளுக்கு தலைமை தாங்குகின்றவர்கள் யார்? மட்டக்களப்பான ஒருவரும் தலைமை தாங்கவில்லை. இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றவர்கள் தான் எல்லா கட்சிக்கும் தலைமை தாங்குகின்றார்கள். யார் வந்தார்கள்? கயந்திரகுமார் பொன்னம் போல மாற்று வந்தால் ஒரு கட்சிக்கு வந்து சென்றார். மணிவண்ணன் அவர்களும் ஒரு சட்ட ரீதியாக சில விடயங்களை கூறி வந்தார். வேறு யார் இந்த கட்சி வந்தது? ஆகவே வட்டுக்கோட்டை தீர்மானத்தை முன்னிறுத்தி மக்களிடம் வாக்கு கேட்கின்ற கட்சிகள்,
இந்த வட்டுக்கோட்டை தீர்மானம் 50வது எழுச்சி மாநாடு இடம்பெறுகின்ற போது அவர்கள் புறக்கணிக்கின்றார்கள் என்றால் நாங்கள் எங்கிருக்கின்றோம்? இதை நாளை சிந்திப்பது. இதற்கு நாங்கள் அடுத்த கட்டம் என்ன செய்வது? ஆகவே வட்டுக்கோட்டை தீர்மானத்தை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால், அந்த தீர்மானத்துக்கு எழுச்சி வர வேண்டுமாக இருந்தால், அரசியல் ரீதியாகவும் அதை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்களையும் இந்த வட்டுக்கோட்டை 50 ஆண்டு எழுச்சி மாநாட்டிலே கணக்கெடுக்க வேண்டும் என்ற விடயங்களையும் நான் இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இன்னொரு விடயத்தை மாத்திரம் சொல்லி எனது பேச்சை முடிக்கின்றேன். தந்தை செல்வா அவர்கள் வட்டுக்கோட்டை தீர்மானத்தை எடுத்ததுக்கு பின்பு 2 இடத்திலே கருத்து கூறியிருந்தார். அதில் ஒன்று 1976 ஜூலை 10 திருவண்ணாமலை மாநாட்டிலே தந்தை செல்வா கூறியது. அவர் அங்கே என்ன கூறினார் என்றால், எல்லாரும் வட்டுக்கோட்டை தீர்மானத்தை தந்தை செல்வாரத்தை தான் நாங்கள் இப்பொழுது பாடம் படிக்கிறோம், படம் பார் பாடம் படி என்று. ஆனால் தந்தை செல்வா வட்டுக்கோட்டை தீர்மானத்தை எடுத்துவிட்டு அவர் ஓய்ந்து விடவில்லை. அவர் உடனடியாக வட்டுக்கோட்டை தீர்மானம் எடுபடுவது 1976 மே மாதம் 14 அடுத்த மாதமே ஜூலை 10 திருவண்ணாமலை மாநாட்டிலே செல்வா கூறுகிறார், தமிழினமும் சிங்கள இனமும் ஒத்துவாழ ஏன் விரும்பவில்லை, என்ன வில்லங்கம் உண்டு என வெளிநாட்டவர்கள் என்னிடம் கேட்கின்றார்கள், அவரிடம் கேட்கின்றார்களாம் தந்தை செல்வாவிடம். அதற்கு அவர் கூறுகின்றார், சிங்கள இனம் தான் தமிழினத்துடன் ஒத்துவாழ கொஞ்சம் ஏனும் இடம் கொடுக்கவில்லை, விரும்பவில்லை. நாங்கள் சிங்களவுடன் ஒத்துவாழ விரும்புகின்றோம். எத்தனையோ முயற்சிகளை நாங்கள் செய்து பார்த்தோம், ஆனால் அவர்கள் எங்களை விரும்பவில்லை. இப்போது நாங்கள் வந்திருக்கும் முடிவு என்னவென்றால், சிங்கள மக்களிடமிருந்து பிரிந்து தமிழன் தன் நாட்டை ஆள வேண்டும், அந்த முடிவுக்குத்தான் நாங்கள் வந்திருக்கின்றோம் என்ற விடயத்தை 1976 ஜூலை 10 தந்தை செல்வா அவர்கள் இங்கே யாழ்ப்பாண திருவண்ணாமலை மாநாட்டிலே கூறுகின்றார். இறுதியாக அவர் இறப்பதற்கு முன்பு பாராளுமன்றத்திலே ஆற்றிய உரையின் கேன்சாட்டில் இருந்து நான் எடுத்த பிரதி என்னவென்றால், 1976 நவம்பர் 19 பாராளுமன்றத்தில் தந்தை செல்வா கூறுகிறார், ஆற்றிய உரையில், தமிழ் பேசும் மக்களின் இழந்த உரிமையை மீட்பதற்காக சமஷ்டி ஆட்சி கோரி ஒரு இயக்கத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். அந்த இயக்கம்தான் இலங்கை தமிழரசு கட்சி. சமஷ்டி ஆட்சி மூலம் எமது இலட்சியத்தை நிறைவேற்றி கொள்ள முடியாது என்பதை இப்போது நாங்கள் அறிந்து கொண்டோம். இந்த அனுபவத்தை கொண்டே நாங்கள் பிரிந்து செல்ல வேண்டும் என்ற முடிவுக்கு நாங்கள் வந்துவிட்டோம். நாங்கள் பிரிந்து செல்லாவிட்டால் எங்கள் இழந்த உரிமையை நாங்கள் இனி ஒருபோதும் மீட்க முடியாது. நாங்கள் கோருவது உண்மையில் பிரிவினை அல்ல, இழந்த உரிமையை. இப்பொழுது பலர் பேசிய தான் அவர் சொன்னார், இழந்த உரிமையை மீளவும் அமைக்கவே நாங்கள் போராடுகிறோம். எங்கள் கட்சி ஒரு தனியாட்சியை நிறுவும் நோக்கத்துடன் செயல்பட்டு வருகின்றது. இது ஒரு இலேசான வேலை அல்ல. பல காரியங்கள் இதில் இருக்கின்றது என்பது எனக்கு தெரியும். பல இடையூறுகள் இருப்பது என்பதும் எனக்கு தெரியும். இது இந்த வில்லங்கமான பாதை என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். ஆனால் நாங்கள் சிங்களவர் ஆட்சியில் இருந்து விடுபட வேண்டும் என்ற சிந்தனையை அறவே விட மாட்டோம். முழுமூச்சுடன் செயல்பட்டு எமது அரசை அமைப்போம். நாங்கள் ஐரிஷ் மக்களைப் போல சுதந்திரமான நாட்டை கோருவோம். இதற்கு சிங்களவர் மறுப்பதற்கு எந்தவித நியாயமும் இல்லை. ஒரு நாள் எங்கள் நியாயம் கோரிக்கைக்கு இணங்கியே சிங்கள தேசம் ஆக வேண்டிய தீரும். நாங்கள் ஏனைய பகுதிகளிலிருந்து பிரிந்து எங்கள் தமிழ்நாட்டை அமைப்போம். இதை அவர் பாராளுமன்றத்திலே கூறிய உரை. ஆகவே அன்பார்ந்த எமது உறவுகளே, வட்டுக்கோட்டை 50 ஆண்டு, அப்பொழுது எனக்கு 21 வயது. தந்தை செல்வா இறக்கின்ற போது எனக்கு 21 வயது முடிந்து 22. நான் இந்த மண்ணிலே முதல் யாழ்ப்பாணத்துக்கு வந்தது தந்தை செல்வாவின் இறுதிச் சடங்கில். இன்று 50வது ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானத்தில் தந்தை செல்வாவின் மாலை போட்டு நாங்கள் வரவேற்கின்ற போது அந்த தூவியிலே கட்டப்பட்ட அவர் அஸ்தியைத்தான் எரிச்ச அஸ்தியை வச்சு தான் அந்த தூவி கட்டப்பட்டது. அப்பொழுது வடகிழக்கில் இருந்து 8 மாவட்டங்களிலும் இருந்து மணல் கொண்டு வர வேண்டும் என்று தமிழர் விடுதலை கூட்டணி கோரியிருந்தது. அதன் நிமித்தமாக அம்பாறையிலே அன்னமலையிலே இருந்து மட்டக்கிளப்பிலே இருந்து நாங்கள் உழவு இயந்திரத்திலே அந்த மண்ணை கொண்டு அங்கு போட்டு அந்த தந்தை செல்வாவின் தூவியை கட்டியிருந்தோம் என்ற வரலாறு பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதுபோன்று 8 மாவட்டங்களிலும் அது கட்டப்பட்டது. ஆகவே தந்தை செல்வா என்ற ஒரு பெருமனிதர் விட்டு சென்ற இந்த
இந்த விடுதலை வேட்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்காக ஆயுத போராட்டம் 27 வருடங்கள் இடம்பெற்றது. தலைவர் பிரபாகரன் அவர்கள் தமிழீழத்தை அமைப்பதற்கு முன்பு அவர் மரணித்து விட்டாலும், ஆனால் மாதிரியான தமிழீழம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் ஒரு நிழல் அரசு மூலம் எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக தந்திருந்தார். 1990ஆம் ஆண்டு தொடக்கம் 2009 வரை இலங்கையில் இருக்கின்ற 30% நிலப்பரப்பும் வடகிழக்கில் இருக்கக்கூடிய 70% நிலப்பரப்பும் தமிழீழ விடுதலை புலிகளின் ஆட்சி அதிகாரத்திலே இருந்தது. அதன் மூலமாக அவர்கள் செய்த நிர்வாக கட்டமைப்பு அந்த தமிழ் ஈழத்துக்காக ஒரு மேலோட்டமாக அதுதான் தமிழ் ஈழம் என்கின்ற விடயத்தை பலர் புரிந்தார்கள். இப்பொழுது இதெல்லாம் வரலாறாக வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் புரிந்து கொண்டு எல்லோரும் எமது விடுதலை வென்றெடுப்பதற்காக, இழந்த சுதந்திரத்தை வென்றெடுப்பதற்காக நாங்கள் ஆயுதம் ஏந்தி போராடுவதற்கு நாங்கள் கேட்கவில்லை. இனி நாங்கள் ஆயுதம் ஏந்தித்தான் போராடி தமிழகத்தை பெற வேண்டும் என்று நாங்கள் கேட்கவில்லை. அந்த போராட்டம் என்பது ஒரு படைப்பினை. ஆனால் அந்த போராட்டத்தில் இருந்து எங்கள் உரிமை வெல்ல வேண்டும் என்பதற்காக அறம் சார்ந்த அறிவு சார்ந்த எங்கள் போராட்டங்கள் வெற்றி பெற வேண்டும். தியாகிகள் சாகலாம், தியாகம் சாகாது. நன்றி, வணக்கம்.